வெல்கம் டு தாரா சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தாரா சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டா வீட்லயே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், நான் இன்னைக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் சுகர், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு. ஒரு பவுல்ல 2 கப் மைதாவை எடுத்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிணைய ஆரம்பிக்கலாம். மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல வந்துட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு மாவு வந்து நல்லா பிணையணும். ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கங்க மாவை. ஃபர்ஸ்ட் நீங்க மாவு பிணைய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் மாவு. நீங்க பிணைய வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிரும் மாவு. அந்த அளவுக்கு நம்ம பிணையணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு மாவு பிணையறதுலையும் ஊற வைக்கிறதுலையும் தான் இருக்கு பரோட்டா சாஃப்டா வருது. பாருங்க, நல்லா பிணைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு இப்ப மாவு. இப்ப இதுல நான் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மாவை பிணைஞ்சிக்கலாம். நல்லா ஆயில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிணைஞ்சிக்கலாம். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிருச்சு. இதை வந்துட்டு இப்ப அதே பவுல்ல வச்சுட்டு ஊற வச்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி விரல வச்சு லைட்டா ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அது மேல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப 3.5 மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப வந்துட்டு இதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பால்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியா பிரஸ் பண்ண வரும், மாவு நல்லா ஊறி இருக்கனால. அதே மாதிரி பிரஸ் பண்ணி நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பால்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன், 7 பரோட்டா வர மாதிரி. நீங்க வந்துட்டு அதை சின்ன சைஸாவும் போட்டுக்கலாம், இல்ல அதோட கொஞ்சம் பெரிய சைஸாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பரோட்டா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 உருண்டை வருது எனக்கு. இப்ப மறுபடியும் அந்த பால்ஸ் எல்லாம் பவுல்ல வச்சுட்டு லைட்டா மேல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு மறுபடியும் கவர் பண்ணி வச்சிருங்க. 1 மணி நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 1/2 மணி நேரம் வச்சா கூட ஓகே தான். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. இதை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். உங்களால எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு மேல வந்து லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஆயில் அப்ளை பண்ணிட்டு 2 சைடு சேர்த்து 2 பக்கத்துலேருந்தும் சுருட்டிட்டு வரணும். அதை ஒன்று மேலே ஒன்றா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற பரோட்டாஸும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு தட்டிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நைஸா வேணா நைஸா தட்டிக்கங்க, இல்ல கடையில வாங்குற மாதிரி அதே மாதிரி வேணும்னா கொஞ்சம் திக்கா தட்டிக்கங்க. அந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு கடையில வாங்குற மாதிரியே கிடைக்கும். நைஸா தட்டினீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். ஆனா பரோட்டா குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது நல்லது. நான் வந்து கொஞ்சம் கடையில் வாங்குற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நல்லா ரொம்ப நேரம் வேக வைங்க. இந்த மாதிரி டார்க் கோல்டன் கலரா மேல வரும். நம்ம அந்த சுகர் சேர்த்திருக்கனால இந்த மாதிரி வரும். இப்ப எடுத்துட்டு 3 பரோட்டாவையும் ஒண்ணா வச்சு 2 கையையும் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். நல்லா சூடா இருக்கும் போதே தட்டினீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அவ்வளவுதான், பரோட்டா ரொம்ப சாஃப்டா லேயரா ரெடி ஆயிருக்கு. அச்சசல் நம்ம கடையில வாங்குற மாதிரியே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க, பரோட்டா ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கறத சொல்லுங்க. இது பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பட்டனை தட்டி விட்டு பை பண்ணுங்க.